இயேசு 5 அப்பம் 2 மீன்களை எந்த வேளையில் ஜனங்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்தார்? சாயங்கால வேளை. ஜனங்களின் இருதயம் கொழுத்திருக்கிறது என்று தீர்க்கதரிசனம் உரைத்தவர் யார்? ஏசாயா. நல்ல விதையை விதைக்கிறவன் யார்? மனுஷகுமாரன். ஏரோதின் ஜென்ம நாளில் நடனம் பண்ணி ஏரோதுவை சந்தோஷப்படுத்தியவள் யார்? ஏரோதியாளின் குமாரத்தி. கானானிய ஸ்திரீயின் மகள் எதனால் கொடிய வேதனைப்பட்டாள்? பிசாசு. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எதிலிருந்து புறப்பட்டு வருகிறது? இருதயம். அறுப்பு காலத்தில் சுட்டெரிக்கப்படுவதற்கு கட்டுகளாக கட்டப்படுவது எது? களைகள். உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். ஏரோதுவின் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி பெயர் என்ன? ஏரோதியாள். எந்த நாட்டு மக்கள் இயேசுவின் வஸ்திரத்தை தொடவேண்டுமென்று ஆவல் கொண்டனர்? கெனேசரேத்து. ஏரோதியாளின் குமாரத்தி யார் மூலமாக ஏவப்பட்டு யோவான் ஸ்நானனின் தலையை கேட்டாள்? ஏரோதியாள். இயேசுவின் வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தவர்கள் யார்? பரிசேயர். நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம். கண்டும் கேட்டும் உணராதவர்கள் யார்? ஜனங்கள். அறுப்பு என்பது எதை குறிக்கிறது? உலகத்தின் முடிவு. ஏரோது ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யாரை சிரச்சேதம் பண்ணுவித்தான்? யோவான் ஸ்நானன். எதிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும்? வாய். யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் அவன் மரணமடைந்த சங்கதியை யாருக்கு அறிவித்தார்கள்? இயேசுவுக்கு. பொல்லாங்கனுடைய புத்திரர் எதற்கு சமமானவர்கள்? களைகள். களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுவது எது? கோதுமை. 100, 60 மற்றும் 30 ஆக பலன் தந்த விதை விழுந்தது எங்கே? நல்ல நிலம். அறுப்பு அறுக்கிறவர்கள் யாருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளார்கள்? தேவதூதர்கள். ஏரோதியாள் நிமித்தம் காவலில் வைக்கப்பட்டிருந்தவன் யார்? யோவான் ஸ்நானன். நிலம் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? உலகம். தங்களுடைய பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பவர்கள் யார்? நீதிமான்கள். பரிபூரணம் அடைபவன் யார்? உள்ளவன். நல்ல விதை எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது?
ராஜ்யத்தின் புத்திரர். இயேசு பேதுருவை எப்படி அழைத்தார்? அற்பவிசுவாசி. யாரை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று ஏரோதிடம் யோவான் கூறினான்? ஏரோதியாள். நீதிமான்களின் நடுவிலிருந்து பிரிக்கப்படுபவர்கள் யார்? பொல்லாதவர்கள். இயேசு வளர்ந்த ஊரில் உள்ளவர்கள் அவரால் அடைந்தது என்ன? இடறல். வனாந்தரத்தில் நமக்கு அப்பங்கள் எப்படி கிடைக்கும் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? சீஷர்கள். யாரிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்று ஏரோது கூறினான்? இயேசு. சீஷர்கள் தங்களிடம் எத்தனை அப்பமும் எத்தனை மீன்களும் உள்ளன என்று கூறினார்கள்? 5 அப்பம் 2 மீன்கள். பரலோகராஜ்யத்திற்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் யாருக்கு ஒப்பானவன்? வீட்டெஜமான். வசனத்தினிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடன் இடறல் அடைபவன் யார்? கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். புளித்தமாவுக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம். நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பிடப்படுவது எது? பரலோகராஜ்யம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். மீதியான துணிக்கைகளை சீஷர்கள் எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? 12 கூடைகள். இயேசுவின் சகோதரர்கள் பெயர் என்ன? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. மீன்களை வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? ஏறக்குறைய 5000 பேர். இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று கூறியவர் யார்? இயேசு. அக்கினிச் சூளையில் போடப்படுபவர்கள் யார்? அக்கிரமம் செய்கிறவர்கள். தன் ஊரிலும் தன் வீட்டிலும் கனவீனம் அடைபவன் யார்? தீர்க்கதரிசி. சீக்கிரமாய் முளைத்த விதை விழுந்த இடம் எது? கற்பாறை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு கூறினார்? நாய்க்குட்டிகள். ஜலத்தின்மேல் நடக்க ஆசைப்பட்டவன் யார்? பேதுரு. கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனவன் யார்? சத்துரு. எங்கே விதைக்கப்பட்டவன் உலகக் கவலையினால் பலனற்றுப் போகிறான்? முள்ளுள்ள இடங்களில். எங்கே விதைக்கப்பட்டவன் கொஞ்சக்காலம் மட்டும் நிலைத்திருப்பான்? கற்பாறை இடங்களில். யாரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்? இல்லாதவன்.
கடுகு விதைக்கு ஒப்பானது எது? பரலோக ராஜ்யம். களைகளை விதைக்கிற சத்துரு யார்? பிசாசு. சீஷர்களிடமிருந்த அப்பங்கள் எத்தனை? 7 அப்பங்கள். ஐசுவரியத்தின் மயக்கத்தினால் பலனற்றுப் போகிறவன் எந்த இடத்தில் விதைக்கப்பட்டவன்? முள்ளுள்ள இடம். ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று இயேசுவை பார்த்து கூப்பிட்டவன் யார்? பேதுரு. இயேசு கடலின் மேல் நடக்கிறதைக் கண்டு பயத்தினால் அலறியவர்கள் யார்? சீஷர்கள். யோவான்ஸ்நானனை ஜனங்கள் எவ்வாறு எண்ணியிருந்தார்கள்? தீர்க்கதரிசி. காணாமற்போன ஆடுகள் என்று இயேசு யாரை குறிப்பிட்டார்? இஸ்ரவேல் வீட்டார். இரவின் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து சீஷர்களிடம் வந்தவர் யார்? இயேசு. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து ஆசீர்வதித்துக் கொடுத்தவர் யார்? இயேசு. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று தீர்க்கதரிசனம் சொன்னது யார்? ஏசாயா. கண்கள் காண்கிறதினாலும் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் எப்படிப்பட்டவைகள்? பாக்கியமுள்ளவைகள். இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பணிந்து கொண்டவர்கள் யார்? சீஷர்கள். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். யார் யாரிடம் கூறியது? இயேசு சீஷர்களிடம். இயேசு எங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை? தாம் வளர்ந்த ஊர். பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி வாய்ப்பு பெற்றவர்கள் யார்? சீஷர்கள். இயேசுவினிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றது? ஏரோது. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? நாலாயிரம். தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பது எது? பரலோகராஜ்யம். கற்பாறை இடங்களில் விழுந்த விதை என்ன ஆனது? உலர்ந்து போனது. ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனிமையில் இயேசு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். இயேசு அப்பங்களை ஆசீர்வதித்து யாரிடம் கொடுத்தார்? சீஷர்களிடம். பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை மீறி நடக்கிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். விதைக்கிறவன் ஒருவன் என்ன செய்ய புறப்பட்டான்? விதைக்க. காணாமலும் கேளாமலும் போனவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள், நீதிமான்கள். ஏரோதுவின் சகோதரன் பெயர்? பிலிப்பு.
சீஷர்கள் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? 7 கூடைகள். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். விதை என்பது எதை குறிக்கிறது? ராஜ்யத்தின் வசனம். ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதுவிடம் கேட்ட பரிசு என்ன? யோவான்ஸ்நானனின் தலை. வழி அருகே விழுந்த விதைகளை பட்சித்துப் போட்டது எது? பறவைகள். டாஸ்க்கு உள்ளே போகிறது, மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாய். அழுகையும் பட்கடிப்பும் உண்டாவது எங்கே? அக்கினிச்சூளை. கைகழுவாமல் போஜனம் பண்ணியவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு டாஷ். கொடுக்கப்படும். நெருக்கி போடப்பட்ட விதை வளர்ந்தது எங்கே? முள்ளுள்ள இடம். தச்சனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இயேசு. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. இயேசு யாரிடம் கூறினார்? கானானிய ஸ்திரீ. வசனத்தை கேட்டு உடனே ஏற்றுக்கொள்கிறவன் யார்? கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டு உணர்கிறவன் யார்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். ஆகாயத்து பறவைகள் தன் கிளைகளில் வந்தடைய தக்க பூண்டு எது? கடுகு. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். இயேசுவிடம் வேண்டிக் கொண்டவள் யார்? கானானிய ஸ்திரீ. யாருடைய படவு நடுக்கடலிலே அலைகளினால் அலைவுபட்டது? சீஷர்கள். எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுவது எது? நாய்க்குட்டிகள். எங்கிருந்து பொல்லாத சிந்தனைகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வருகிறது? இருதயம். ஏரோது இயேசுவை யாரென்று கூறினான்? யோவான்ஸ்நானன். இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்ட காட்பங்கு தேசாதிபதி யார்? ஏரோது. நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று ஏரோது யாருக்கு வாக்கு கொடுத்தான்? ஏரோதியாளின் குமாரத்தி. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். இயேசு யாரை குறிப்பிட்டார்? பரிசேயர். யோவான்ஸ்நானன் காவலில் வைக்கப்பட்டதற்கும் சிரச்சேதம் பண்ணப்பட்டதற்கும் காரணம் யார்? ஏரோதியாள். என் வாயை உவமைகளால் திறப்பேன் என்று தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. யோவான்ஸ்நானனின் மரணத்தை அவனுடைய சீஷர்கள் யாரிடம் அறிவித்தார்கள்? இயேசு.